படுங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பொருந்தின ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நாங்கள் அங்கே சுட்டி காட்டி இருக்கிறோம். நீங்கள் கவனித்து கொள்ளும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும் தலைப்பானது பிரேக் ஃப்ரீ. அதில் நீங்கள் எதிலிருந்து விடுபெற வேண்டும் என்றால் மன சோர்விலிருந்து விடுபெற வேண்டும். யூ மஸ்ட் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் டிஸ்கரேஜ்மெண்ட் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தலைப்பு ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே நம்மோடு கூட பேசுவாராக. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். ரொம்ப காலங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்திலே, இந்த கிராம பகுதியிலே ஒரு கழுகு ஒன்று இருந்தது. இந்த கழுகு அது சின்ன கழுகாய் இருக்கும்போதே கூட்டிலே வளர்க்கப்பட்ட ஒரு கழுகு. இந்த கிராம பகுதியிலே அதிக மலைகள் இருந்தது. அதனால இந்த கூட்டிலேயே வளர்ந்த இந்த கழுகு ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டில் இருந்து இந்த மலைப்பகுதிகளை பார்க்கும். அந்த மலைப்பகுதிகளை பார்த்தால் அந்த மலைப்பகுதிகளிலே ஏராளமான கழுகுகளும் மற்ற பறவைகளும் பறப்பதை இந்த கூட்டுக்குள்ளார அடப்பட்டு இருக்கிற இந்த கழுகு பார்த்து, அந்த கழுகு எப்போதும் அது யோசிக்குமாம், இந்த கூட்டில் இருந்து நான் வெளியில போவேனே என்றால் அதோ அங்க பறக்கிற அந்த பறவைகளை போல நானும் அல்லவா சுதந்திரமாயிருப்பேன், நானும் அல்லவா இந்த பறவை கூட்டத்தில் ஒருவனாய் சேர்ந்து நான் பறப்பேன் என்று சொல்லி அடிக்கடி இந்த கழுகு இந்த கூட்டுக்குள்ளாரே இருந்து அதனுடைய மன வருத்தத்தை அது அப்படியே தெரிவிக்குமா. ஒரு நாள் இந்த கழுகின் பக்கமாக ஒரு ஆந்தை ஒன்று வந்து அந்த கழுகு பக்கமாய் உட்காந்துச்சான். அந்த ஆந்தை அந்த கழுகை பார்த்து அந்த கழுகு கிட்ட பேசிச்சான். அந்த கழுகு கிட்ட சொன்னிச்சான், நீ யார் தெரியுமா? நீ ஒரு கழுகு, நீயும் கூட அங்குள்ள கழுகுகளை போல பறக்க முடியும் தெரியுமா என்று சொல்லி இந்த கழுகு இடத்துல இந்த ஆந்தை சொன்னிச்சான். இந்த கழுகுக்கு அது சின்னதா இருந்ததுல இருந்து இந்த கூட்டுக்குள்ளேயே அது வளர்ந்தபடினாலே கழுகுக்கு இருக்கிற பலன் எவ்வளவு பெரிது என்று அறியாமல் இந்த கழுகு இந்த கூட்டுக்குள்ளேயே இருந்தது. ஆனால் இந்த ஆந்தை பக்கத்துல வந்து சொன்னபடினாலே இந்த கழுகுக்கு திடீர்னு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இந்த ஆந்தை அதுகிட்ட சொல்லுது, நீ கழுகு தெரியுமா? நீ கழுகு, பார் உயரங்களிலே பறக்கிற அந்த கழுகுகளை போல பறக்க உன்கிட்ட ஒரு வல்லமை உண்டு, ஒரு பலன் உண்டு என்று சொல்லி இந்த ஆந்தை அதை உற்சாகப்படுத்தினபடினாலே இந்த கழுகு இதை யோசித்து கொண்டே இருந்து திடீரென்று அதற்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் ஒரு கழுகு, நான் உயரத்தில் பறக்க எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த கழுகுக்கு வந்துச்சான். அந்த கழுகு தன்னுடைய சட்டையை அந்த கூட்டுக்குள்ளார இருந்து அது விரித்து அடித்து அது எலும்பு பிரயாசம் எடுத்துச்சான். பாருங்க, அந்த கூடு அப்படியே திறக்கப்பட்டது. அந்த கழுகு அங்கே இருந்து உயரங்களில் பறக்க ஆரம்பித்ததான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்க தலைப்பு ஆனது விடுபெறுங்கள். எதில் இருந்து விடுபெறுங்கள்? உங்களுடைய மன சோர்வு, மன அழுத்தல் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடு பெறுங்கள். I'm speaking about an eagle that was
caught into a cage for a very long time. From when it was small, it was in the cage. So it lived in a cliff, but it will look at all the other eagles that will always fly so freely in the sky. So it will always dream of one day flying along with these eagles. And one day there was an owl that came by and gave this eagle encouragement. And then the eagle, at this sparking feeling within him, then he began to decide to try one day. And it tried, and it escaped the cage, and now it was free. So I'm speaking about breaking free. Today I'm going to speak to you about discouragement. And I want to believe that God will be good to you, and that you will surely break through in your life. உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் இந்த சோர்வுகளில் இருந்து, மன சோர்வுகளில் இருந்து, அழுத்தலில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று நம்பி ஆண்டவர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எப்படி ஆரம்பிக்கலாம்? How can I begin? I thought about it, and then I thought about these two things. ரெண்டு காரியங்களை நான் யோசித்தேன். முதலாவது காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கூட்டிக் கொண்டு கானா ஊருக்குள்ளே வருவதற்கு வாசலிலே வந்து விட்டார். 12 சிப்பாய்களை அனுப்பிவிட்டு அவர்கள் வேகு பார்த்து வந்தார்கள். Do you know, God brought the people of Israel out of Egypt from bondage, and they came almost to Canaan, where God had promised to give them as their land. They were about to enter, but before that God asked Moses to send 12 spies, and they went in, they came back. 2 of them came with good report, but 10 of them had bad things to report. 2 பேர் நல்ல செய்தியை அறிவித்தார்கள், ஆனால் 10 பேர் துர்ச்செய்தியை அறிவித்தார்கள். அங்கே யார் இருக்கிறான்னு சொல்லி அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடும் தேசம் தான், ஆனால் அந்த தேசத்திலே அனாக்கிம் என்ற பெரிய உருவம் படைத்தவர்கள் வசிக்கிறார்கள், நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது. They brought 10 of them brought partly good news, partly bad news. The good news was, they said, as God has promised, the land is surely good. It is flowing with milk and honey, but and then we cannot possess it. Why? Because the sons of Anakim are there. They are like giants, and we are like grasshoppers to them. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெரிய உருவம் படைத்தவர்களாய் இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். ஐயோ, அந்த தேசத்துக்குள்ளார நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. We cannot go into that land. We cannot. God said go, but they said we cannot. ஆண்டவர் சொன்னார் போங்கள், ஆனால் இவர்களோ சொன்னார்கள் முடியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர். இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பிட்டு நீங்கள் உபாகமம் புஸ்தகத்திலே, you can read it in couple of places, but and then if you will come with me to Deuteronomy chapter 9, உபாகமம் 9ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா, அந்த 9ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டு வசனம் 2ஐ கவனியுங்கள். We will hear verse 2. கேட்போம். ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்ததை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். நாம் எல்லாரும் சொல்வோம் ஆமென். Look at that verse 2 of Deuteronomy chapter 9. It says, a people great and tall and descendants of the Anakim, whom you know and of whom you heard it said, who can stand before the descendants of Anak? யார் இந்த அனாக் என்ற புத்திரர்களுக்கு முன்பு நிற்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? இவர்கள் பெரிய உருவம் படைத்தவர்கள். இவர்களுக்கு முன்பு யார் நின்று ஜெயிக்க முடியும்?
Who can win the Anak? Who can win them? They are giants. அவர்கள் பெரிய உருவம் படைத்தவர்கள். அவர்களை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. The natural feeling, human tendency is that we cannot overcome them. நம்மால முடியாது. அல்லேலூயா. இது ஒரு காரியம். இன்றைக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையிலே ஒருவேளை மன அழுத்தல், மன சோர்வுகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். அது உன்னுடைய அனாக்கியமாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. Today discouragement can be like the sons of Anak. They are giants in your life. You are unable to overcome your discouragement. You are unable. உன்னால அந்த மன சோர்வு, மன அழுத்தலில் இருந்து விடுவிக்கப்படவே முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய அனாக் என்ற பெரிய உருவம் படைத்தது போல நிற்கிற உன்னுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மன சோர்வு, மன அழுத்தல். இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்க போகிறார். உன்னை விடுவிக்க போகிறார். அந்த கட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மன அழுத்தலினால பல வகையில் நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படிக்கு விரும்புகிறார். என்னை கவனமாய் கேள். I want you to listen to me very carefully, because God wants to deliver you from this spirit of discouragement. I call it a spirit, and you can break forth because God is with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எனக்கு ஆண்டவர் அந்த இரண்டாவது சம்பவத்திலே ஒரு தேவனுடைய ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சவுல் என்பவன் என்ன செய்தார்? யாரு கோலியாத்துக்கு முன்பு யுத்தம் போட முடியும்? Who can fight against Goliath? யார் யுத்தம் போட முடியும் என்று சொல்லி ஒரு அழைப்பு ஒன்றை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு அழைப்பு. There was an invitation. Who will fight against Goliath? தாவீது வருகிறார். தாவீது எதுக்கு வந்தார்? அண்ணமார்கள்லாம் யுத்த மேடையில் இருக்கிறார்கள். தாவீது வருகிறார். It was King Saul, and among the people of Palestine there was this giant called Goliath. They were fighting against the Israelites. And who was the king in Israel? It was Saul. Who must go and fight Goliath? It must be Saul. அந்நாட்களிலே யுத்தத்துக்கு கோலியாத்து முன்னுக்கு போய் நிற்க கூடியது வேண்டியது யாருன்னா சவுல். ஏன்னா அவர் ராஜா. ஆனா அவனே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். ஒரு சின்ன பையன் அண்ணன்மார்களுக்கு உணவு கொடுக்க வருகிறார். அல்லேலூயா. உணவு கொடுக்க வருகிற இந்த தாவீது கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறார்? கோலியாத் என்ற ஒரு பெரிய உருவம் படுத்த பெலஸ்தீன் தேசத்தை சார்ந்த ஒருவன் நம் ஆண்டவரை தூஷித்துக் கொண்டிருக்கிறான். David hears and also hears the scream of Goliath. He hears it. What was Goliath doing? He was cursing the God of Israel, the living God. Hallelujah. ஜீவனுள்ள ஆண்டவரை சபித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. Who can curse my God? The living God. ஜீவனுள்ள ஆண்டவரை யாரு சபிக்க முடியும்? தாவீதுக்கு கோபம். சின்ன பையன் தாவீது என்ன செய்தார்? தாவீது இந்த கோலியாத்துக்கு முன்பு நின்று கோலியாத்தை கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. கோலியாத்து விழுந்தான். Do you know? Finally David, the young little boy, stood in front of Goliath, and he was able to bring down Goliath, a little fellow. Amen. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறனா? எல்லா வாழ்க்கையின் பிரச்சனைகள் பெருசாவும் நீ சின்னதாகவும், உனக்கு முன்பு ஒரு அனாக்கிம், உனக்கு முன்பு ஒரு கோலியாத். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் ஜெயம் வாழ்வு வாழ போறேன். சொல்லுங்க, நான் ஜெயம் வாழ்வு வாழ போறேன். அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய
அவருடைய கிருபையை நமக்கு அருள போகிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபை நம் மேல இருப்பதாக. You will not be put to shame. God Almighty is with you. He will surely deliver you. Would you say amen? உன்னை நிச்சயமாய் அவர் விடுவிப்பார். ஒருவேளை நான் பார்க்கணும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் போய் நீங்கள் இந்த காரியங்களை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்க தனிமை, யாராவது தனிமையில் இருக்கிறீங்களா? தனிமை எல்லாரும் கூட தான் இருக்கிறீங்க, ஆனால் இந்த தனிமை என்பது உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. You are lonely. You are with people but somehow you feel lonely. ஒரு தனிமை உன்னை வாட்டி கொண்டிருக்கிறது, ஒரு பயம் உன்னை வாட்டி கொண்டிருக்கிறது, ஒரு கவலையிலே நீ அகப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு குற்ற உணர்வோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குற்ற உணர்வு உன்னை வாட்டி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பல காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் உன்னை விடுவிக்க போகிறார். ஒருவேளை நீ ஒருவேளை கோபம் உடையவனா இருக்கிறாயோ, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால பயங்கர கோபம், மனைவி மேல, கணவர் மேல, பிள்ளைகள் மேல, வேலை இடத்துல something is troubling you. இன்னைக்கு ஆண்டவர் இவை அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கும்படிக்கு விரும்புகிறார். இதுதான் உன்னுடைய சத்துரு. அல்லேலூயா. இதுதான் உன்னுடைய சத்துரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் என் வேதத்திலே நெகேமியா புஸ்தகத்தில் இருந்து 4ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு தேவ செய்தியை கேட்க போகிறோம். ஆனால் நான் உங்களோடு கூட அந்த நெகேமியா புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்பே நீங்கள் கை வசம் வைத்து கொள்ளுங்கள். அதற்கு போவதற்கு முன்பே நான் என்ன செய்ய போகிறேன்னா, உங்களோடு கூட இந்த மன சோர்வின் அடிப்படையில் நான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்னாக்கா, நீ ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்கெங்க நான் என்னால் மெல்ல முடியாது, என்னால் மீண்டு வர முடியாது. If there's any one of you here, you feel like discouragement has conquered you. You cannot conquer. You seem to be so small. Somehow your discouragement has become so big. உன்னுடைய மன சோர்வு இவ்வளோ பெரிதாகி விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு விரும்புகிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, முதல் பாடம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஆண்டவர் வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன். யூ மஸ்ட் ஃபைட் பேக். ஆமேன். யூ மஸ்ட் ஃபைட் பேக். அல்ல, ஒரு வியாதி இருக்கா சரீரத்தில், அந்த வியாதியை எண்ணி எண்ணி பரிதாபித்து, ஐயோ நான் வியாதியா இருக்கிறேன் என்று நீ அப்படியா இருந்தானா நீ இன்னும் வியாதிப்பட்டு போவாய். அதனால் நீ என்ன செய்யனாக்கா, நான் ஜெயிப்பேன், நான் சுகம் பெறுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. உனக்குள்ளார உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுன்னு. I can make it, I can do it, I will be well. ஹல்லேலூயா. நான் சுகமாவேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். நான் சுகமாவேன். ஏன் நம்புற அப்படி? என உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு வெற்றி நிச்சயம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். வாருங்கள், ஒரு 2-3 வேத வசனம் கொடுக்கிறேன். பவுல் எழுதுகிறார் கொலோசியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே அவர் பிதாக்களுக்கு, அப்படின்னா பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். பிள்ளைகள் மன சோர்வு அடையாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? பாருங்கள், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை என்ன செய்யாதீர்கள், அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். யாராவது பெற்றோர்கள் இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை நம்ம கோபம் மூட்டுகிறவர்களாக. அல்லேலூயா. அவ்வப்போது கோபம் வந்து திட்டிடலாம், பிள்ளைகள் கோபப்படலாம், நீங்களும் கோபப்படலாம், ஓகே. ஆனால் அதே வாழ்க்கையாய் விடக்கூடாது. பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள். வசனம் இன்னும் சொல்லுகிறது, திடனற்று போகாதபடி. பிள்ளைகள் திடனற்று அல்லது பிள்ளைகள் மன அழுத்தலுக்கு போகாதபடி, சோர்ந்து போகாதபடி.
எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Look at that verse where Paul speaks to the parents not to discourage children. Don't discourage children. You can maybe be upset with them for once, but don't make it a habit until your children become angry with you and they are discouraged. Hallelujah. பிள்ளைகள் மன அழுத்தலுக்கு போனால் அவர்கள் பல வகையிலே முன்னேற்றத்திற்கு அது தடையாய்விடும். Probably your children are not doing well because there is a rift between parents and children. Do something. Bring it to God. Put it before God. Change your mind. Begin to love your child as he is or as she is. இருப்பது போல உன் பிள்ளையை, உன் மகனை, உன் மகளை நேசிக்க கற்றுக்கொள். நாம் சொல்லுவோம் ஆமென். இரண்டாவது ஒரு காரியம் நான் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் எழுதுகிறார். If you will go to 2 Corinthians chapter 4 and verse 1, வாசியுங்கள், கேட்போம். 1ஆம் வசனத்தை நாம் கேட்போம், வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:1ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டது? இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. ஊழியத்திலே சோர்வு வரும். ஊழியத்திலே you can be disturbed. Look at it. Therefore, since we have this ministry, as we have received mercy, we do not lose heart. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஊழியத்திலே சோர்ந்து போகாதே. பவுல் எழுதுகிறார், நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. ஆமென். மூன்றாவது பவுல் திரும்பி எபேசியர் சபைக்கு எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்துக்கு வாருங்கள். அங்கே பவுல் தன் படுகிற பாடுகள் அவைகளின் நிமித்தமாய் பவுலை அறிந்தவர்கள் சோர்ந்து போகிறார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய பாடின் நிமித்தமாக விசுவாசி சோர்ந்து போகிறார். அல்லேலூயா. So Paul அங்கே எழுதுகிறார், do not lose heart at my tribulations என்று பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Therefore I ask that you do not lose heart at my tribulations for you, which is your glory. Amen. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. நாம் சொல்லுவோம் ஆமென். பவுல் எழுதுகிறார், நான் உபத்திரவப்படுறது மூலமாக நீங்க சோர்ந்து போகாதீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். சோர்வு பல ரூபத்தில் வரோங்க. பல ரூபத்தில் சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஊழியத்தில் சோர்வு வரும், குடும்ப வாழ்க்கையில் சோர்வு வரும், வேலை இடத்துல சோர்வு வரும். நமக்கு பல இடங்களிலிருந்து சோர்வு வரும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நீ அந்த சோர்வுகளை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தையும் அவரிடத்துல கொண்டு வந்து இறக்கி வைத்துடு. வேலையில் யாராவது உன்னை திட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட வந்து இறக்கி வைத்து, திட்டினவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல். அவர்களை நினைத்து கசந்து போகாதே. அல்லேலூயா. கசந்து போகாதே. கிறிஸ்தவன் கசப்புகளை சுமக்க அவசியமில்லை. அல்லேலூயா. யாரை குறித்தும் அவர்கள் எவ்வளவு தான் உனக்கு தீங்கு எண்ணி இருந்தாலும் நீ நல்லதை அவர்களுக்கு எண்ணு. ஆமென். அதனால தன் கிறிஸ்தவன் வித்தியாசமானவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் நிறைய நேரத்தில் கோபப்பட்டிருக்கிறேன். நம்ம குனிய தானே அவர்கள் நம்ம தலையை கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. குனிய தானே கொட்டிட்டு எழுந்துட்டா என்று நான் யோசிப்பது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, அது கிறிஸ்தவனுடைய குணம் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவன் எப்படின்னா, அவன் ஒரு கன்னத்தை கொடுத்தா மறு கன்னத்தை கொடுக்க தயங்காதவன். அல்லேலூயா. So my people of God, இன்னைக்கு யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை நீ ஆசீர்வதிப்பாயாக, சபியாது இருப்பாயாக. அப்படிதான் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீ அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினதுனால நீ சோர்ந்து போய்
நீனும் கூட அவர்களை கஷ்டப்படுத்தி, அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட இறக்கி வை. இயேசு ஒரு முறை இப்படி எழுதினார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதலாவது வசனம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நாமத்திலே நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 and I invite you to come to verse 1. ஒன்றாவது வசனத்துக்கு நாம் வருவோம். அந்த ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Then he spoke a parable to them that men always ought to pray and not lose heart. கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இயேசு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாதபடி எப்போதும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்ப நம்முடைய ஆயுதம் என்னன்னா, நீ சோர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இருக்கிற ஆயுதம் என்ன? ஜெபம். உடனே ஜெபாரிக்குள்ளார போய் அப்பா கிட்ட போயிரு. நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யாராவது உன்னை கஷ்டப்படுத்திட்டா ஓடி போய் அப்பா கிட்ட சொல்லுவல. அல்லேலூயா. அப்பா கிட்ட சொல்லுவ. அப்பா வந்து நியாயம் கேட்பார். அப்பா வந்து பிள்ளைக்காக வழக்காடுவார். ஆமென். பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போலத்தான் உன்னுடைய நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட, நீ அழுகிறாய். எங்கே அழுகிறாய்? உன் தனி அறையிலே. நீ யாரும் உன் அழுகைய காணல, ஆனா நீ அழுகிறாய். அப்பா கிட்ட போய் நிக்கிற. அப்பா, இப்படி நான் மன நொந்து இருக்கிறேன், சோர்ந்து இருக்கிறேன். அவர் என்ன செய்வார்? உன்னை தாங்குவார். அல்லேலூயா. அவர் உன்னோடு இருப்பார். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா என் கூட வாருங்கள். நம் வசனத்தில் நேமியா புஸ்தகத்தில் இருந்து ஏன் சோர்வு வருகிறது என்று முதல் இரண்டாவது ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் சோர்வு வருகிறது? why discouragement? Let's look from the book of Nehemiah. I want you to come to chapter 4 and verses 6 to 12. 4ஆம் அதிகாரம் வசனம் 6 துவங்கி 12வது வசனம் வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த வசனங்களிலே சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். கர்த்தர் திட்டமாய் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் சொல்லுவோம் ஆமென். So glory unto the Lord. வசனத்தில் கவனிங்க. why discouragement? ஏன் சோர்வு? ஏன் மன அழுத்தல்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நம் வேத வசனங்களில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நேமியா என்பவன் பாபிலோன்ல இருந்து அடிமையில கடந்தவர்கள். அவன் எருசலேம் மதில்கள் இடிபட்டு கிடக்கிறது என்று சொல்லி ராஜாவிடத்தில் அவன் விண்ணப்பித்து ராஜாவுடைய உத்தரவோடு எங்க வந்தார்? எருசலேமுக்கு வந்தார். ஏன் எருசலேமுக்கு வந்தார்? எருசலேம் மதில்கள் எல்லாம் இடிபட்டு கிடக்கிறது. நீங்க கவனிங்க. எருசலேம் ஒரு கோட்டை. ஆமென். Jerusalem was a fortress, but now it is a fortress because there were walls all around Jerusalem, but these walls are broken. Babylonians broke it, and now Nehemiah gets an approval from the king of Babylon to come back to Jerusalem, and with the king's blessing he comes to Jerusalem to build back the wall. Why? ஏன் இந்த மதில்களை எழுப்ப வேண்டும்? எனக்கு அந்த மதில் இருந்துச்சுன்னா அது ஒரு கோட்டை. No enemies can come in to attack the people in Jerusalem because it's a fortress. But now that the walls are broken, anyone can come in and anyone can fight against the people in Jerusalem. So பிரியமானவர்களே, நெகேமியா இங்க வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? இந்த மதில்களை எழுப்பத்தக்க, இந்த மதில்களை கட்டத்தக்க வந்திருக்கிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. இந்த மதில்களை கட்ட வந்திருக்கிறார். அப்போ வேத வசனத்துல ஒரு 2 வசனம் நம்ம கவனிப்போம். look at verse 6 and then we will look at another verse. I want you to look at verse 6. நீங்கள் கவனியுங்கள். நெகேமியா chapter 4 and verse 6. it goes like this. So we built the wall and the entire wall was joined together up to half its height, for the people had a mind to work. Look at that verse. Wow. It says quite a lot to us. இந்த வசனம் நமக்கு நிறைய சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் இணைந்து செயல்பட்டார்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது மதிலை கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மதிலை கட்டி அவர்கள் பாதி தூரம் அந்த மதிலை ஏத்தி விட்டார்கள். Hallelujah. They were united. They were together. கேட்போம் இந்த வசனத்தை.
நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். நம்ம எல்லாரும் ராமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? வேலை செய்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. The mission was to build the walls of Jerusalem. Amen. So what happened? Nehemiah came, he gathered the people together. In one mind they were building the walls of Jerusalem. Hallelujah. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எருசலேம் மதில்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் நாம் இங்க கவனித்து பார்க்கிறோம். அங்கே அடுத்த வசனம் கவனித்தீங்கன்னாக்கா, சன்பலாத் என்று சொல்லப்படுகிறவன், தோபியா என்று சொல்லப்படுகிற இவர்கள் இதற்கு எதிர்ப்பானவர்கள். இவர்கள் குழப்பத்தை கொண்டு வருகிறவர்கள். எல்லாரும் ஒரு மனதோடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். Everyone is building, but look at verse 7. There were people like Sanballat, there were people like Tobiah who were against building this wall. So they came to discourage the people who were united. So look at this. இங்க கவனித்து பாருங்கள், எப்படி நம்ம பார்க்கிறோம் அனாக்கிம், எப்படி நாம் பார்க்கிறோம் கோலியாத், அதே போல இங்க நாம் பார்க்கிறோம் சோர்வுகளை கொண்டு வருகிற ஆவி படைத்த சன்பலாத், தோபியா என்று சொல்லப்பட்டவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கை நல்லா எல்லாம் செழிப்பாய் இருக்கிறது. திடீரென்று ஒரு அனாக்கிம், திடீரென்று ஒரு கோலியாத், திடீரென்று ஒரு சன்பலாத், திடீரென்று ஒரு தோபியா உன்னை தடை செய்ய, உன்னை சோர்வுபடுத்த வந்துவிட்டது. பிரியமானவர்களே, வசனம் 12க்கு வாருங்கள். Come to verse 12. Let us see what happens. If you will compare verse 6 and verse 12, you will realize that the people were so excited in verse 6, but and then in verse 12, so soon they were discouraged. இப்போ வசனம் 12 கவனிப்போம். So it was when the Jews who dwelt near them came that they told us 10 times, from whatever place you turn, they will be upon us. கவனித்து பாருங்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 வசை எங்களுக்கு சொன்னார்கள். எத்தனை வட்டி சொன்னாங்க? 10 வட்டி. நோவே, நோவே. சில சமயத்தில் சிலர் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு 2-3 பாடம் கற்றுக்கொள்வோமா? முதலாவது, பிரியமானவர்களே, உன் பலன் அற்று போகும்போது, அல்லேலூயா, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக செய்துட்டு இருந்தா, ஆனால் திடீரென்று இப்படி தடை வந்தபடியினாலே நீ என்ன செய்துட்ட? ஒரு பின்மாற்றத்துக்கு போயிட்ட. உன் பலன் எல்லாம் உன்னை விட்டு அற்று போயிட்டு பலனாய் செய்து கொண்டிருந்தாய். பாதி தூரத்துக்கு வந்துருச்சு இந்த வேலை, ஆனால் இப்போது பலனற்று நீ போய்விட்டாய். ஏன்? உன்னை சுற்றி உன்னை ஊக்குவிக்கிறவர்கள் அல்ல, உன்னை தடை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னத்தை செய்ய விரும்பினாயோ அதில் பூர்ண கவனத்தை செலுத்து. வலது இடது புறம் பார்க்காதே, யார் என்ன சொல்றாங்க பார்க்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த வலது கையை மட்டும் உயர்த்தி, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், நீ என்னத்தை கடந்து போகிறாய் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு வேலை காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. உன் முன்னேற்றத்திற்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனால் உன்னை தடை செய்கிற ஒரு சன்பலாத், ஒரு தோபியா வந்து உன்னை போராட பண்ணி கொண்டே இருக்கிறான். உன் பிசினஸ்ல ஒரு தோல்வியை நீ கண்டு கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன? ஒரு சன்பலாத், ஒரு தோபியா எழும்பி விட்டான். உன்னுடைய வேலை ஆட்களை அவர்கள் குறை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அவர்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் விழுந்து போவார்கள். நீ முன்னோக்கி போவாய், சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு திடீரென்று இந்த பிரசங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தைனாக்கா, கோ அண்ட் ஸ்லீப். அல்லேலூயா. உன் மன அழுத்தலை விடுதலை பெறுனா போய், இது வரைக்கும் எத்தனையோ நாள் நீ தூங்காம இந்த காரியத்தினால அழுத்தப்பட்டு எத்தனையோ முறை தூக்கம் இல்லாது நீ போராடினாய். ஒரு நல்ல தூக்கம் தூங்கி எந்திரி. ஹல்லேலூயா. நீ எழும்பு. ஏன்னா கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்க உன்னை அவர் என்ன செய்ய போறார்? நடத்த போகிறார். நீ தூங்கி எந்திரிச்ச பிற்பாடு வேறு மனுஷன் ஆயிடுவேன். தேவனுடைய பலன் உன் மேல வந்துடும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஓட விட்டுட்டார். ஓடு 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 எல்லாம் களைத்து எலியா தீர்க்கதரிசி எப்படி ஆயிட்டாரு? மெலிந்து போயிட்டார். நான் சாகுன்னு அழுகிறார். அல்லேலூயா. எதனால? ஒரு பெண்ணு துரட்டிட்டு வரா. ராஜஸ்திரீ ஜெசுபெல் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டா. அதுக்கு பயந்து மெலிந்து போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா விட்டுட்டார். கொஞ்சம் போ, ஓடி. எவ்வளவு தூரம்? அவன் மெலிந்து, அவன் ஓடி ஓடி அவன் சோர்ந்து போய் கடைசியாக அவன் தனித்து துக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் முதல்ல அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தார்? ஆகாரத்தை புசிக்க கொடுத்தார். நீ சாப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எதுக்கு சாப்பாடு கொடுத்தார்? பலன் பெறத்தக்க. ஆமென். அதனால தான் உனக்கு நான் சொல்றேன், பேய் தூங்கு. ஏன்னா நீ ஜெயம் பெற போகிற. நிறைய வேலை உனக்கு இருக்கு. எலியாவே, உனக்கு நிறைய வேலை இருக்கு. அல்லேலூயா. உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா நீ தூங்காம திடுக்குன்னு, யார் திடுக்குன்னா ராத்திரியில் எழுந்து கொள்கிறது. அல்லேலூயா. நீங்க அப்படியே எழுந்து கொள்றீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய வெட்டி ஆண்டவர் திடுக்குன்னு எந்திரிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆனா பயந்து திகுத்து நீ எழுந்து நீ உட்கார்ந்து கொண்டு, அல்லேலூயா, என்னமா இருக்கும்? ஐயோ தூங்க முடியல, பல மணி நேரம் தூங்காம கட்டில்ல உருண்டு பிறண்டு, அல்லேலூயா, இப்படியெல்லாம் நீ இருந்தாயே என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்றார், கவலையே படாத, நீ போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எல்லா பாரத்தையும் என் தலை மேல தூக்கி நானா நடந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப பாரம், அழுத்தப்பட்டுட்டேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீ சொல்லு, ஆண்டவரே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? இதெல்லாம் உங்க மேல இறக்கி வைக்க போறேன். நான் போய் நிம்மதியா தூங்க போறேன். ஏன்னா நான் எந்திரிக்கும் போது நான் எப்படி எந்திரிக்க போறேன்? நான் வேறு மனுஷன் எழும்ப போறேன். எனக்குள்ளார தேவ வல்லமையில எழும்ப போறேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அந்த 4ஆம் அதிகாரத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் வசனத்திலே ஒரு சில வார்த்தையை உரைக்கிறேன், கேளுங்க. Look at verse 10 of Nehemiah chapter 4. Then Judah said, the strength of the laborers is failing, and there is there is so much rubbish that we are not able to build the wall. கவனித்து பாருங்க, அங்க மன உளைச்சல் என்று நாம் சொல்லுவோம், அல்லது நான் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்ட வார்த்தை frustration. Hallelujah. You know, the wall is halfway through and there was so much of debris or rubbish all around. So they came to a point to say, we cannot build. நம்மால கட்ட முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சாம். வாசிங்க, கேட்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். ஹல்லேலூயா. கவனித்து பாருங்க, நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்க கண்கள் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிற? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டான், இயேசுவே நீரானால் இந்த கடலில் நடக்க பண்ணோம். ஆண்டவர் இயேசு சொன்னா, வா. அவன் கடலில் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவன் கொந்தளிப்பை பார்த்த போது அவன் அந்த கடலிலே மூழ்கினான். அப்போ என்ன நீ கற்றுக்கொள்ள வேண்டும்னா, இதுவரைக்கும் உன் கண்கள் எங்க இருந்தது? உன் கண்கள் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலே இருந்தது. அல்லேலூயா. இவன் இங்க நாம் பார்க்கிறோம், யூதாவின்
யூதா சொல்லுகிறான், நம்மை சுற்றிலும் குழப்பம், மணல். அல்லேலூயா. So what did he say? There was rubbish all around us. We cannot build. We cannot. So கண்கள் எங்க போனது? கண்கள் அங்கே இருந்த கட்ட முடியாது என்ற எண்ணத்திற்கு போனது. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் நல்ல கிறிஸ்தவன். இன்னைக்கு இங்கே சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற உங்களை எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல விசுவாசி என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று நான் அறிகிறேன். ஆனால் உங்கள் கண்களை நீங்கள் ஆண்டவருக்கு நேராகவே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் மன சோர்வுக்குள் ஆளாகாதீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய கண்ணு எங்க இருக்கு? அல்லேலூயா. உன் பிரச்சனையில் இருக்குதா? அல்லேலூயா. ஆனால் அல்லது உன்னை உண்டாக்கின ஆண்டவர் மேல இருக்கா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்திலே நான் உனக்கு சொல்ல முடிந்தது. அந்த வார்த்தையில் யூதா சொல்லுகிறான், நம்மால என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்மால கட்ட முடியாது. நம்ம சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை அங்க சொல்லுகிறது, we are not able to build அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அவன் ஒண்டியா இல்லை, அவன் கூட ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு. சில சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தான் மன உளைச்சல் ஆகி என்னால் முடியாதுன்னு இருப்பீங்க. உங்க கூட ஒரு 4 பேர் சேர்ந்து ஆமா முடியாது இல்லை என்று ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தேவையில்லை. அப்படிப்பட்ட கூட்டம் தேவையில்லை. உன் கூட சேர்ந்து பாட்டு பாடி நீ துயரத்திலே மன சோர்வுல கிடக்கிறாய், உன்னை இன்னும் சோர்ந்து போக பண்ணி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டம் வேண்டாம். உனக்கு யார் வேணும்னா, உனக்கு தோள் கொடுக்கிறவர்கள் வேணும், பலன் கொடுக்கிறவர்கள் வேணும், ஒரு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை தூக்கி விடுகிறவர்கள் வேணும். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் பாஸ்டர் இடத்திலே கூப்பிடுவார்கள், வாய்ஸ் மெசேஜ் வைப்பாங்க. என் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணட்டும், என் பாஸ்டர் எனக்கு ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லட்டும். ஏன்? அல்லேலூயா. If you want to come out of your trouble, if you want to come out of your discouragement, then you need people to encourage you. You don't need people who feel sympathetic towards you and bring more discouragement in you. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் கரம் உன் மேல உண்டு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆல்ரைட். நான் கடைசியா 3வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன காரியம்னாக்கா, நீங்கள் நிச்சயமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வர முடியும். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா வெளியில வர முடியும். அதே 4வது அதிகாரத்தை கையில வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வர முடியும். You can come out of your discouragement. இன்றைக்கு நாம் என்ன என்று பார்க்க போறோம்? வசனம் 4-5 எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to verses 4 and 5. It says, "Hear, O our God, for we are despised. Turn their reproach on their own heads and give them as plunder to a land of captivity. Do not cover their iniquity and do not let their sin be blotted out from before you, for they have provoked you to anger before the builders." கேட்போம் வசனத்தை. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மன உளைச்சல், மனசோர்வு வருவதற்கு முன்பு 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்பர் 1,
நீ என்ன செய்யணும்னாக்கா தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். Hallelujah. You must call upon God. Sometimes we go about talking about it but never talking to God. நாம் சில சமயத்திலே இந்த மன அழுத்தலை குறித்து, சோர்வை குறித்து பேசுவோம், எல்லாரிடத்திலும் பேசுவோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட முறையிட மாட்டோம். So people of God, நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்திலே வந்துவிட வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இதுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடம் ஒன்றை வேதத்திலே கற்றுத்தாங்க ஆண்டவரே. Will you teach me something more? எனக்கு கூட கொஞ்சம் கற்றுக் கொடுப்பீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் தாவீதை காட்டினார். I want you to come to King David. தாவீது ஒரு முறை ஒரு அழுத்தலை கடந்து போனார். சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறான். என்னோடு கூட வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே வசனம் 10 - 15 வரைக்கும் வாசிக்க சொல்ல நேரம் இருக்காது. என்னோடு கூட சீக்கிரமாய் கவனியுங்கள். அந்த வசனங்களிலே நீங்க பார்ப்பீங்க. 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, தாவீது சவுலை விட்டு ஓடின போது அவர் எங்கே வருகிறார்? ஆகீஷ் என்று சொல்லப்படுகிற காத் என்ற ராஜாவிடத்திலே வருகிறார். வசனம் 11 கவனியுங்கள். அப்போது ஆகீஷ் ராஜாவின் வேலையாட்கள் தாவீதை பார்த்தபோது சொல்லுகிறார்கள், இவன் அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாட்டு இவனை குறித்து அல்லவா பாடினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆகீஷ் ராஜாவுடைய வேலையாட்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ தாவீது வசனம் 12 சொல்லுகிறது, தாவீது பயந்து போனான். அல்லேலூயா. சோ தாவீது என்ன செய்தார்? பைத்தியக்காரனை போல செவரை சொரண்டி கொண்டு வாயில, அவர் தாடியில எல்லாம் அவர் வாயில் இருந்து எச்சி அப்படியே வடிகிற வண்ணமாக தாவீது பைத்தியக்கார நாடகம் போட்டான் என்று வசனம் அங்கு சொல்லுகிறது. ஆகீஷ் இதை பார்த்து வசனம் 14, 15 சொல்லுகிறது, ஏன் ஒரு பைத்தியக்காரனை என்னுடைய அரண்மனைக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறீங்க என்று ராஜா கேட்டானாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் பெரியவர். இது தாவீது போட்ட ஒரு நாடகம். ஆமென். ஆனா இதே தாவீது ஒரு 3 சங்கீதங்களை இந்த சூழ்நிலையிலே எழுதினார். நீங்க வீட்டுக்கு போய் எடுத்து வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதங்கள் தான் 56ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 70ஆம் சங்கீதம். I want you to read Psalm 56, 34 and 70. You must read, because David wrote these psalms when he went through such experience. ஒரு நெருக்கமான சூழ்நிலையை கடந்து போகும்போது தாவீது எழுதின 3 சங்கீதங்கள். 56, 34ஆம் சங்கீதம் அந்த சூழ்நிலையை கடந்து போகும்போது எழுதினது. 70வது சங்கீதம் தாவீது கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அந்த சூழ்நிலையை குறித்து எழுதின சங்கீதம் தான் அந்த குறிப்பிட்ட சங்கீதம். பிரியமானவர்களே, தாவீது தன் மன உளைச்சலின் நேரம், பயம், ஒரு பக்கத்திலே சவுலுக்கு பயம், இப்போ மறுபக்கத்திலே இந்த ராஜாவுடைய காத் தேசத்தின் ராஜா ஆகீஷ்க்கு ஒரு பயம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது யாரை நோக்கி கூப்பிட்டார்? எல்லாம் கையை மேலே காட்டுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நீங்களும் யாரை நோக்கி கூப்பிடுங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ வாங்க நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு வாருங்கள். Come to verse 6. Look at verse 6. It says, so we built the wall and the entire wall was joined together up to half its height, for the people had a mind to work. அந்த வசனம் நம்ம வாசித்தோம். அதாவது இந்த மதில் பாதி தூரத்துக்கு வந்துருச்சு. ஏன்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக வேலை செய்ய அவர்கள் வாஞ்சியாய் இருந்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, வேலையை நிறுத்தாத, வேலையை செய்.
வேலையை நிறுத்தாத. keep going on, for that's what God calls you to do. Shall we say amen? Hallelujah. ஒரு சிறு பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து போய் டாய்ஸ் நிறைய விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய கோவமாக்கிருச்சு. உடனே இந்த பிள்ளை என்ன தெரியுமா செய்து, இனிமே நான் உன் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அந்த பிள்ளை திரும்பி வீட்டுக்கு கோபமா வந்துருது. அல்லேலூயா. கோபமா வந்துருது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் வார்த்தை உனக்கு வருகிற வார்த்தை என்னன்னா, இல்லை நிப்பாட்டாத, உன் வேலையை நீ தொடர்ந்து செய், இன்னொரு பாதி வேலை உனக்கு இருக்கு. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொள்கிறார். இலக்கை நோக்கி ஓடின் பிலிப்பியர் 3:14 நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். கடைசியாய் ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன், கேளுங்க. வசனம் 13-14 கவனிங்கள். Look at verses 13 and 14. It says, therefore I position men behind the lower parts of the wall at the openings, and I set the people according to their families with their swords, their spears, and their bows. And I looked and arose and said to the nobles, to the leaders, and to the rest of the people, do not be afraid of them. Remember the Lord great and awesome, and fight for your brethren, your sons, your daughters, your wives, and your houses. கேட்போம் இந்த வசனத்தை, அதோடு நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? வசனத்திலே 2 காரியம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சோர்ந்து போனாங்க, ஆனால் யார் தெரியுமா சோர்ந்து போகல? நேமியா சோர்ந்து போகல. வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர் பல இடங்களிலே நிறுத்தி வேலையை தொடர பண்ணினார். ஆனால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் யார் என்றதை நினைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் what an awesome God is he who will fight for you. உனக்காக என்ன செய்வார்? அவர் வழக்காடுவார். உனக்காக அவர் யுத்தம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? உன் வாழ்க்கையிலே உன்னை முறியடிக்க பண்ணி வெற்றி சிற பண்ண கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சந்நிதியிலே ஆண்டவருக்கு மகிமை நாம் யாவரும் செலுத்துவோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.